ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, புதிய மாதத்தை ஆவியானவர் பாராட்டின காண செய்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த 10 மாதமும் ஆவியானவர் கண்மணி போல எங்களை ஆண்டவரே நம்முடைய உள்ளங்கையில் தாங்கி ஏந்தி தப்புவித்து போஷித்து அப்பா வழி நடத்தி நம்முடைய மேலான கிருபைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, 11வது மாதத்தின் முதல் வாரத்தில் அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்கு படைக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் நீர் பிரியமாய் இருக்கிறீரே தகப்பனே. அப்பா, உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய கரங்களை ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக, பழுகி பெருக பண்ணுவீராக. அப்பா, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆவியானவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. வீணான விரைய செலவுகளுக்கு, மருத்துவ செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் அப்பா உன் பிள்ளைகளுடைய போக்கிலும் வரவிலும் ஆவியானவர் கூட இருந்து எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.